கோவலனுக்கு கண்ணகின்னு ஒரு மனைவி இருக்கிறது தெரிஞ்சுமே அவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க மாதவி. மாதவிக்கும் கோவலனுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கோவலனுக்கு கண்ணகியோடைய ஞாபகமே சுத்தமா இல்லாம போயிடுது. மொத்தமா மாதவியுடைய அழகுலயே மயங்கி போயிடுறாரு கோவலன். மாதவியும் கோவலனை ரொம்பவே அன்பா பாத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சி மூலமா கோவலனை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல தனக்கு ஒரு மனைவி இருக்கா அப்படிங்கிற ஞாபகமே கோவலனுக்கு இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம தான் செஞ்சிட்டு இருந்த அந்த வணிக தொழிலையும் மொத்தமா மறந்து போறாரு கோவலன். தான் கிட்ட காசு தீந்து போற அந்த சமயத்துல கூட வேலைக்காரனை விட்டு கண்ணகி கிட்ட காசுகள் வாங்கிட்டு வர சொல்லி அத மாதவிக்கு செலவு பண்றாரு கோவலன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கண்ணகி தன்னோட கணவன் எப்போதான் வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு ரொம்பவே மன உளைச்சலோட காத்துக்கிட்டும் இருந்திருக்காங்க. இப்படியே பல நாட்கள் போனதுனால சரியா சாப்பிடாம சரியா தூங்காம தன்னோட கணவனுக்காக காத்திருந்து